வெல்கம் டு மை சேனல் பிரியஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான எக் கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் இன்றைக்கி 2 வெங்காயம், கேப்சிகம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் வதங்கினதும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் முட்டை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முட்டை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரைஸ் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மெதுவாக. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான, ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய எக் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.